அசீரியா ராஜாவாகிய சல்மனாசார். இஸ்ரவேல் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசையாவின் 7ஆம் வருஷத்திற்கு சரியான எசேக்கியா ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சல்மனாசார் சமாரியாவுக்கு விரோதமாய் வந்து அதை முற்றுகை போட்டான். 3 வருஷம் சென்ற பின்பு அவர்கள் அதை பிடித்தார்கள். எசேக்கியாவின் 6ஆம் வருஷத்திலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஓசையாவின் 9ஆம் வருஷத்திலும் சமாரியா பிடிபட்டது. அசீரியா ராஜா இஸ்ரவேலை அசீரியாவுக்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போய் கோசான் நதியோரமான ஆலாகிலும் ஆபோரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான். அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் அவருடைய உடன்படிக்கையையும் கர்த்தரின் தாசனாகிய மோசே கற்பித்த யாவற்றையும் மீறி அதற்கு செவிகொடாமலும் அதன்படி செய்யாமலும் போனார்கள். இஸ்ரவேல் தேசத்தை ஓசையா ஆட்சி செய்கிற காலத்தில் அசீரியா தேசம் வல்லமையுள்ளதாய் விளங்கிற்று. அசீரியாவின் ராஜாவாகிய சல்மனாசார் சமாரியாவுக்கு விரோதமாக வந்து அதை முற்றுகை போடுகிறான். இந்த சம்பவம் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசையாவின் 7ஆம் வருஷத்திற்கு சரியான எசேக்கியா ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே நடைபெறுகிறது. அசீரியாவின் இராணுவத்தார் 3 வருஷம் சென்ற பின்பு சமாரியாவை பிடிக்கிறார்கள். எசேக்கியாவின் 6ஆம் வருஷத்திலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஓசையாவின் 9ஆம் வருஷத்திலும் சமாரியா பிடிபடுகிறது. அசீரியாவின் ராஜாவாகிய சல்மனாசார் இஸ்ரவேலை அசீரியாவுக்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போய் கோசான் நதியோரமான ஆலாகிலும் ஆபோரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றுகிறான். அசீரியர்கள் யுத்தத்தில் ஜெயிக்கும் போது தோற்றுப்போன தேசத்தின் ஜனங்களை சிறைப்பிடித்து செல்வது வழக்கம். ஜனங்களை சிறைப்பிடித்து வேறு இடங்களில் குடியேற்றி விடுவார்கள். கல்தையர்களை அர்மோனியாவிலும் யூதர்களை அசீரியாவிலும் மேதியாவிலும் அரபியரையும் பாபிலோனியரையும் பெர்சியரையும் சமாரியாவிலும் குடியேற்றினார்கள். இதனால் அவர்களுடைய கலக குணம் குறைந்து போயிற்று. ஏதாவது ஒரு ஜாதி கலகம் பண்ணினால் அவர்களை வேறு ஊரில் குடியேற்றி விடுவார்கள். கர்த்தருடைய நீதியான நியாய தீர்ப்பு இஸ்ரவேல் ஜனத்தார் மீது வருகிறது. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் அவருடைய உடன்படிக்கையையும் கர்த்தரின் தாசனாகிய மோசே கற்பித்த யாவற்றையும் மீறி அதற்கு செவிகொடாமலும் அதன்படி செய்யாமலும் போகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் மீது கோபம் கொண்டு அவர்களை நியாயம் தீர்க்கிறார். அசீரியாவின் ராஜா சமாரியாவை பிடித்து இஸ்ரவேலை அசீரியாவுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகிறான். இஸ்ரவேல் தேசம் சிறைப்பட்டதற்கான காரணங்கள் வருமாறு: தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறினார்கள், மோசே கற்பித்த யாவற்றையும் மீறினார்கள், மோசே கற்பித்ததற்கு செவிகொடாமலும் அதன்படி செய்யாமலும் போனார்கள். இந்த சம்பவம் 2 ராஜாக்கள் 17வது அதிகாரத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. அதே சம்பவம் இந்த அதிகாரத்திலும் மறுபடியும் எழுதப்பட்டிருக்கிறது. சமாரியாவுக்கு அழிவு வருவதை யூதா தேசத்தாரும் பார்க்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தைப் போலவே யூதா தேசத்திலும் விக்கிரக ஆராதனை நிரம்பி இருக்கிறது. எசேக்கியாவின் தகப்பனாகிய ஆகாஸ் கர்த்தருடைய ஆலயத்திலேயே விக்கிரகத்திற்கு ஒரு பலிபீடத்தை வைக்கிறான். எசேக்கியா சமாரியாவுக்கு வந்த அழிவை பார்த்து யூதா தேசத்தில் இருந்து விக்கிரக ஆராதனையை நீக்கி போட்டு தேசத்தை சுத்திகரிக்கிறான். இஸ்ரவேலுக்கு வந்த அழிவு தங்கள் தேசத்தின் மீதும் வரும் என்று நினைத்து எசேக்கியா எச்சரிப்படைகிறான். அசீரியாவின் ராஜா சமாரியாவை பிடித்து இஸ்ரவேலை தன்னுடைய தேசத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டு போகிறான். இந்த சோக சம்பவத்தை பார்த்து எசேக்கியா மனங்கசந்து அழுகிறான். ஆனால் எசேக்கியாவால் அசீரியாவின் ராஜாவாகிய சல்மனாசாருக்கு விரோதமாக எதிர்த்து நின்று யுத்தம் பண்ண முடியவில்லை. அசீரியரின் சேனை மிகவும் பெரியது, அவர்கள் அதிக பலமுள்ளவர்கள். அசீரியரை தடுத்து நிறுத்தும் பலன் எசேக்கியாவுக்கு இல்லை. வடக்கு இஸ்ரவேல் தேசத்தின் 10 கோத்திரத்தார் தாவீதின் வீட்டாருக்கு எதிராக கலகம் பண்ணி தனியாக பிரிந்து போனார்கள். வடக்கு இஸ்ரவேல் தேசம் தனியாக பிரிந்திருந்தாலும் அவர்களும் கர்த்தருடைய ஜனமாகவே இருக்கிறார்கள். வடக்கு இஸ்ரவேல் தேசத்தாருக்கு துன்பம் வரும்போது தெற்கு இஸ்ரவேல் தேசத்தாரால் அதை பார்த்து சந்தோஷமாய் இருக்க முடியவில்லை. அசீரியாவின் ராஜாவாகிய சல்மனாசார் சமாரியாவை பிடித்து இஸ்ரவேலை தன்னுடைய தேசத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டு போனான். சல்மனாசாருக்கு பின்பு சனகரிப் என்பவன் அசீரியாவின் ராஜாவானான். சனகரிப்புக்கு தெற்கு யூதா தேசத்தை பிடித்து அந்த தேசத்தில் உள்ளவர்களை
தன்னுடைய தேசத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டு போக வேண்டும் என்னும் ஆசை உண்டாயிற்று. தெற்கு யூதா தேசத்தாரால் அசீரியருக்கு விரோதமாக எதிர்த்து நின்று யுத்தம் பண்ண முடியவில்லை.